இப்போவும் நம்ம சில வார்த்தைகளை தியானிக்கலாம். உப்பா இருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தலைப்பு பார்த்தோம். மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இந்த வசனம் நமக்கு தெரியும். இதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். நம்மளை பார்த்து நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, உப்பு சாரமற்று போகும். அப்படி சாரமற்று போனா அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கொஞ்சம் இதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். இஸ்ரேல் தேசத்துல அந்த உப்பு என்னச்சு, உப்பு அப்படி வெயில்ல அல்லது காற்றுல அப்படி இருக்கும்போது அதை எடுத்து வச்சிருக்க இடத்துல அது அந்த எஃபெக்ட் குறைஞ்சிரும். அதான் சாரமற்று போகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சாரமற்று போச்சுன்னா அத என்ன செய்வாங்களான்னா, தேவாலயத்துல தேவாலயத்து படிகள்லாம் ரொம்ப உயரமா இருக்கும். சில படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். அந்த பெருசா நிறைய படிகளை கடந்து போக வேண்டியிருக்கும். அந்த படிகள் எல்லாம் மழை நேரத்துல வழுக்குமா. அது வழுக்காம இருக்கிறதுக்கு அந்த படிகள்ல தட்டி போடுவாங்களாம். அந்த உப்பு வேஸ்டான அந்த சாரம் இல்லாம போனதை. அது ஏன்னா வழுக்காம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, அதை மிதிச்சு போறதுக்கு. அதனாலதான் அந்த வசனத்துல போட்டிருக்கு, அது மிதிக்கப்படுவதற்கே ஒழிய. அது மட்டும் இல்ல, பாதைகள் நல்லா பாதையா இருக்கணும் அப்படின்னா அதுல உப்பை தட்டுவாங்களாம். அப்ப என்ன ஆகும்னா, அந்த புல்லு கூட முளைக்காதாம் அந்த உப்பு போட்ட இடத்துல. அப்போ அந்த சாரம் இல்லாத வேஸ்ட், சாரம் இல்லாம போனா அதனால அதை மிதிக்கப்படுவதற்கும் வெளியே கொட்டப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அந்த சா வேதமத்துல எழுதியிருக்கு தெளிவா, அப்படி சாரமற்று போன உப்பு ஒன்றுக்கும் உதவாது. அடுத்து முதல்ல நமக்கு சொல்லியிருக்காரு, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அப்ப நம்ம சாரமான உப்பா இருந்தாதான் நம்ம பிரயோஜனமா இருக்க முடியும். அப்போ அது ஒருவேளை அந்த உப்பு எதுக்கு சாரமற்று போகுதுன்னா, அது பயன்படுத்தப்படாம ஒரே இடத்துல குவிச்சு அப்படி பயன்படுத்தாம பாதுகாக்காம இருந்தா அது சாரமற்று போயிருது. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பயன்படுத்தப்படாம, அல்லது நமக்கு அந்த சம்பவம் தெரியும். தாளந்துகள் 5 தாளந்துகளை ஒரு ஆள்கிட்ட கொடுத்தாரு. வெளியூர் போகும்போது 2 தாளந்து கொடுத்தவரு 5 தாளந்த கொடுத்தவங்க எல்லாம் வாங்கி இன்னும் 5 தாளந்த இன்னும் 2 தாளந்த சம்பாதிச்சாங்க. ஆனா ஒரு தாளந்த பெற்றவன் மட்டும் புதைச்சு வச்சான். அவனை பார்த்தா ஆண்டவர் சொன்னாரு, நீ உன்னை தூக்கி அக்னியில போட்டுருவோம் அப்படின்னு. பாருங்க, நம்ம தாளந்துகள் நமக்கு எத்தனையோ தாளந்துகளை கத்த தந்திருக்கிறார். நம்ம பேசுறது நமக்கு ஒரு தாளந்து. எத்தனையோ பேரு பேச முடியாம இருக்காங்க, நமக்கு தெரியும். நம்ம கண்ணு முன்னால பாக்குறதுக்கு நல்ல கண்களை தந்திருக்கிறார், பேச வாய தந்திருக்கிறார், நல்ல கால்களை நடமாட தந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு இன்னும் எத்தனையோ தாளந்துகளை தந்திருக்கிறார். இதெல்லாம் அவர் தந்த தாளந்துகள், கிருபைகள் எல்லாம் நம்ம வீணடிச்சிட்டோம் அல்லது நம்ம பயன்படுத்தாம போயிட்டோம் அப்படின்னா நாமும் சாரமற்று போயிடுவோம். சாரமற்றவர்களா அந்த லிஸ்டுக்கு வந்துருவோம். அதான் வேதம் சொல்லுது, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கீங்க. உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அதை ஒண்ணும் செய்ய முடியாது, தெருவுல தான் போடணும். அதனால நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சாரம் உள்ளவர்களா இருக்கணும், சாரமற்று போயிடக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்குன்னு ஓடணும், காத்திருக்கணும், ஜெபிக்கணும், அவரோட உறவாடணும். அதெல்லாம் இருக்கும்போதுதான் நம்ம சாரம் உள்ளவர்களா இருக்க முடியும். சரி, இனி இந்த சாரம் உள்ளவர்களா இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உப்போட தன்மைகளை நம்ம தியானிச்சு, நாமும் அதோட நம்ம அதை போல எப்படி இருக்கணும் சாரம் உள்ளவர்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். முதலாவது நம்ம உப்பை பத்தி யோசிச்சோம்னா, அது ஒரு சுவை உள்ளது, நமக்கு தெரியும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லா சுவையை தரக்கூடியது. அது இன்னும் நம்ம சொல்லணும்னா அதை பத்தி ஒரு கொஞ்சம் உப்பு போட்டாலே போதும். நம்ம நிறைய போட்டா சாப்பிட முடியாது. ஒரு சின்ன அளவுல உப்பு போட்டாலே அது நிறைய சுவை வந்துருது. எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு நல்ல உணவு சமைச்சா கூட அதுல அந்த உப்பு மட்டும் இல்லாம போனா அதை சாப்பிடவே முடியலன்னு நமக்கு தெரியுது.
அப்ப அந்த உப்பு அவ்வளவு முக்கிய பங்க அந்த உணவுல எடுக்குது. அது மட்டும் இல்ல, அந்த சின்ன கொஞ்சம் போட்டா போதும் நமக்கு. மற்றது பருப்பு அவ்வளவு போடுறோம், சிக்கன்னா சிக்கன் அவ்வளவு போடுறோம். ஆனா பாருங்க உப்பு கொஞ்சம் அளவு தான் போடுறோம். அது அவ்வளவு அஹ், அந்த குழம்பையுமோ அல்லது அந்த சாப்பிடுற பதார்த்தத்தை சுவை உள்ளதா மாற்றி தருது. அத போல நாம் இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் சிறிய அளவுல இருந்தா கூட நாம் ஒரு நம்முடைய அதாவது நல்ல மற்றவங்களுக்கு பிரயோஜனமான அந்த தன்மை அதான் சுவைன்னு நம்ம சொல்லலாம். அதன் மூலமா ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தருக்கென்று நம்ம ஆயத்தப்படுத்தணும். நாமும் இந்த உப்பு போல பிறருக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு அது ஒரு சாரம். உப்போட சாரத்துல நம்ம சுவை உள்ளவர்களா இருக்கணும். அதாவது மத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி. அல்லது முதலாவது ஆண்டவருக்கு பிடிக்கும் பிரியமா இருக்கணும். அப்படி இருந்தாலே மத்தவங்களுக்கும் நம்மள பிடிக்கும். அப்படி மற்றவங்களுக்கு பிடிக்கிறவங்களா அல்லது மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருந்து இந்த சின்ன அளவு உப்பு எப்படி பெரிய அளவு உணவுப் பொருளை சுவையுள்ளதா மாற்றுதோ அத போல நாம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். என்னன்னா ஆண்டவரே நாங்க கிறிஸ்தவங்க சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய எழுப்புதல தேசத்துல உண்டாக்கும். எவ்வளவு பெரிய ஜனங்கள் உங்களை அறியாம இருந்தாலும் எவ்வளவு பெரிய கூட்டம் உங்களை அறியாம இருந்தாலும் அவங்கள எல்லாரும் உங்க பக்கம் கொண்டு வருவதற்கு நாங்க பிரயோஜனமா இருக்கணும். நாங்க உப்பா இருக்கணும். உப்பின் சுவையை போல நாங்க மாறணும். சுவை உள்ளவர்களா மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம். அந்த உப்பை போல நம்ம சுவை உள்ளவர்களா இருப்போம். இன்னும் என்ன சொல்லலாம்னா இந்த உப்புக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு பாருங்க. உப்புக்கு பதிலா வேற எதையுமே பயன்படுத்த முடியாது உலகத்துல நமக்கு தெரியும். சீனிக்கு பதிலா வெல்லம், கருப்பு கட்டி அப்படி எத்தனையோ இனிப்பு பனங்கற்கண்டு அது இதுன்னு நிறைய பொருட்கள் இருக்கு. அதே இந்த சுகருக்கு பதிலா இனிப்பு பயன்படுத்தலாம், சர்க்கரைக்கு பதிலா. அதே மாதிரி மின்சாரத்துக்கு பதிலா நம்மளுடைய ஓரளவு உதாரணமா பார்த்தோம்னா மின்சாரத்துக்கு பதிலா மெழுகுவர்த்தி இருக்கு, விளக்கு இருக்கு, இப்படி எத்தனையோ இருக்கு. ஆனா இந்த உப்புக்கு பதிலா பாருங்க வேற பொருள் நமக்கு தெரியவே தெரியல. உப்புக்கு உப்பை தான் போட வேண்டியது இருக்கு. ஆனா அதுல கல் உப்பு பொடி உப்புன்னு வேணா வச்சுக்கலாமே தவிர அந்த உப்பு தான் அதுக்கு பயன்படுத்த முடியுது. அப்படி ஒரு தனித்தன்மை வாய்ந்தது இந்த உப்பு. அப்ப நம்மளும் ஆண்டவருடைய குணாதிசயங்களை நம்ம வெளிப்படுத்தணும்னா அது உண்மையிலேயே ஒரு தனித்தன்மை தான். உலகம் வேற மாதிரி போகும். உலகம் சண்டை போடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருவரோட ஒருவர் நீங்க வாக்குவாதம் பண்ணுவது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்வதை விட நீங்க ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்வதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்வதில்லை அப்படின்னு சொல்லுது வசனம். அப்ப என்னன்னா நீ அடுத்தவங்க அநியாயம் பண்ணாலும் நீ பொறுத்துக்க. ஒரு கணத்துல அறிஞ்சா மறுகணத்தை காட்டி கொடு, மறுகணத்தை திருப்பி காட்டு அப்படிங்க. எத்தனையோ சம்பவங்கள் நமக்கு உலகத்தை விட வித்தியாசமானதை கத்தர் சொல்லி தந்திருக்காரு. ஓ அங்கேயே கேட்டா உன் வஸ்திரத்தையும் விட்டுரு அப்படிங்காரு. அப்படி ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எல்லாமே வித்தியாசமானது. உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நீதியா நடக்கணும் அப்படின்னு. ஆனா உலகம் அப்படி கிடையவே கிடையாது. அதோட இது வித்தியாசமான ஒரு தனித்தன்மை ஆண்டவருடையது. அப்ப நாமும் இந்த உப்பை போல தனித்தன்மை உள்ளவர்களா ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருந்தா நாமும் தனித்தன்மை உள்ளவர்களா இருப்போம். அந்த எங்க ஊர்ல ஒரு சின்ன கிராமம். அதுல கொஞ்சம் பேர் தான் நாங்க ஊழியம் செய்துகிட்டு இருக்கோம். அதுல கொஞ்சம் பேர் தான் சர்ச்சுக்கு வராங்க. அவங்க ஆண்டவரே அறியாத ஒரு கிராமம், எதிர்ப்பு நிறைஞ்ச கிராமம். ஆனாலும் அதுல ஒரு பொருளை ஒரு ஒரு கம்மல்குள்ள விழுந்து ஒரு பிள்ளைக்கு தொலைஞ்சிச்சு. அத எடுத்து ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க நம்ம சர்ச்சுக்கு வரக்கூடியவங்க. உடனே சொல்றாங்க அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, அதனால எடுத்து திருப்பி தந்துட்டாங்க. இத மாதிரி இது அந்த ஆட்களுக்கு புரியுது. கிறிஸ்தவங்கன்னா திருப்பி தந்துருவாங்க. இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றிலையும் அவங்க கிறிஸ்தவங்க அதனால இப்படி இருக்காங்க, அதனால மத்தவங்கள நேசிக்காங்க, அதனால மத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்க, அதனால அவங்க நஷ்டப்பட்டாலும் மத்தவங்கள தாங்குறாங்க. இப்படி நம்ம ஒரு தனித்தன்மை உள்ளவர்களாய் உப்பை போல இருந்தா அது ஒரு சாரம். உப்பு சாரமாக்குது. நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள்னு ஆண்டவர் சொன்னது ஒண்ணு, நம்ம மத்தவங்களுக்கு சுவையா இருக்கணும். அடுத்தது நம்ம ஒரு தனித்தன்மை உள்ளவர்களாய் கர்த்தரை போல கர்த்தருடைய தன்மைகளை நம்ம வெளிப்படுத்துறவங்களா இருக்கணும். அதுவும் நம்ம சாரம் உள்ளதா இருக்கும். பூமிக்கு உப்பாய் நம்ம வைத்திருக்கோம். இன்னொன்னு நம்ம உப்பை குறித்து தியானிக்கணும்னா உப்பு சுத்தப்படுத்தக்கூடியது. அஹ் அது இன்னும் அதை இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா கடல் நீர்ல பாருங்க
கடல் நீர்ல கடல் தண்ணியில இருந்து தான் உப்பு எடுக்காங்க, நமக்கு தெரியும். அப்போ எத்தனை நதிகள் உலகத்தில் உள்ள அசுத்தங்கள் பெருகி அஹ், எத்தனையோ நதிகள் அழுக்கெல்லாம் கொண்டுகிட்டு போய் கடல்ல கலக்குது. அழுக்குகளை கொண்டு போய் நாற்றத்தை கொண்டுகிட்டு போய் கடல்ல கலந்தாலும் அந்த கடல் நாற்றம் அடிக்காது. ஏன்னா அதுல உள்ள உப்பு கலந்துருக்கிறதுனால அது அசுத்தமாகறது இல்ல, அது நாற்றம் அடிக்கிறது இல்ல. அது எல்லா அழுக்கையும் கலந்தாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அது சுத்தமாவே இருக்குது. அப்ப நாமும் என்ன செய்யணும்னா, நம்மகிட்ட உள்ள அஹ், நாமும் மற்றவங்களோட கோபம், வெறுப்பு, பகை நிறைந்த இதயம், இப்படி இது மாதிரி அழுக்கு நிறைந்ததை நம்ம அன்பால நம்ம சுத்தப்படுத்தணும். நம்ம ஜெபத்தால, நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கையால, நம்முடைய விசுவாசத்தால, நம்முடைய அன்பால நம்ம சுத்தி இருக்கிறவர்களுடைய அழுக்கை நம்மால சுத்தப்படுத்த முடியும். நம்ம சுத்தப்படுத்தணும் இந்த உப்பை போல. இதுவும் இந்த உப்புடைய ஒரு தன்மை, சுத்தப்படுத்தக்கூடிய. நம்ம 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல சொல்லியிருக்கு. எலிசா ஒரு இடத்துல ஒரு நீரூற்றுல உப்பு தண்ணியா இருக்கும், தண்ணி அசுத்தமா இருக்கும். உடனே ஒரு பட்டையில உப்பை போட்டு உள்ள போட்ட உடனே இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். போட்ட உடனே அந்த தண்ணி சுத்தமாயிருது. இது வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த உப்பு சுத்தப்படுத்தக்கூடியது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அப்ப நாமும் மற்றவர்களை சுத்தப்படுத்தக்கூடியவர்களாய் நம்ம கர்த்தர் மாற்ற விரும்புறார். அதான் நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்மையும் கர்த்தர் அப்படி எதிர்பார்க்கிறார், சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. அப்ப எப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம அன்பால, நம்முடைய ஜெபத்தால, நம்ம அது வசனம் இருக்கு, மத்தவங்களுக்காக நம்ம கொண்டு சொல்லி திருத்தலாம், அல்லது அவங்களுக்காக ஜெபிக்கலாம் பாரப்பட்டு. அப்படி ஜெபத்தால இல்ல, நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றதுனால, நம்ம விசுவாசத்தினால, நம்ம பகைக்கிறவர்களையும் நம்ம நேசிக்கிறதுனால, இப்படி நம்ம அன்பை காட்டும் போது, நம்முடைய நற்குணங்களை காட்டும் போது, இந்த அழுக்குகள் எல்லாம் மாறி நம்ம சுத்தி உள்ளவர்கள் சுத்தமாவார்கள். அதுக்கு நம்மளும் முதல்ல சுத்தமா இருக்கணும், அப்புறம் மத்தவங்களையும் சுத்தப்படுத்தணும். அப்படி சுத்தப்படுத்தக்கூடிய உப்பின் சுபாவம் நமக்கு இருக்கணும். அதான் நம்ம பூமிக்கு உப்பா இருக்கோம்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ முதலாவது நம்ம சுவை உள்ளவர்களா இருக்கணும், 2வது தனித்தன்மை உள்ளவர்களா இருக்கணும், 3வது உப்பை போல சுத்தப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். இன்னும் சொல்லணும்னா, உப்பு வந்து குணப்படுத்தக்கூடியது. அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சில அந்த கிராமத்துல எல்லாம் சில புண்களுக்கு அந்த உப்பை ஒரு இலையில வச்சு கசக்கி ஊத்துவாங்க, அது ஆறியும். நிறைய மருந்துகளா உப்பு பயன்படுது, அது குணப்படுத்தக்கூடியது. அப்ப நாமும் என்ன செய்யணும்னா, நாம நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு காயம் கட்டுகிறவர்களாக, மற்றவர்களை குணப்படுத்துகிறவர்கள், வியாதிவஸ்தரா அவங்ககிட்ட போய் பேசி அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்கள சுகப்படுத்துறவங்களா இருக்கணும். நொறுங்கி போய் இருக்காங்களா அவங்கள ஆறுதல் படுத்துறவங்களா இருக்கணும். அந்த ஏசாயா 61வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும், எல்லாரையும் ஆறுதல் படுத்தவும், துயரப்படுகிற அனைவருக்கும் அனைவருடைய காயங்களையும் கட்டவும், இறுதியை நொறுங்குண்டவர்களை காயங்கட்டணும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கணும். இது எல்லாத்துக்காகவும் தான் கர்த்தர் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லியிருக்கும். எல்லாருக்கும் துயரப்பட்டவர்களை எல்லாம் சீர்படுத்தணும், அவங்கள ஸ்திரப்படுத்தணும் அப்படின்னு. அதே மாதிரி நாம் இந்த உப்பை போல மற்றவர்களை குணப்படுத்தக்கூடியவர்களை, அவங்க காயத்துல ஆறுதல், அந்த புண்ணுல உப்பை தண்ணியை ஊத்துனா அது ஆறும். அது இன்னைக்கும் செய்வாங்க. அந்த ஊரெல்லாம் எல்லாம் சரியாகும் உப்பு படும்போது. அப்ப அப்படி குணப்படுத்தக்கூடிய அந்த உப்பை போல நாமும் மற்றவர்களை குணப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். அந்த நாகமானுக்கு அந்த சின்ன பிள்ளை போய் சொன்னா பாருங்க, அவ்வளவு பெரிய படைத்தலைவன் வீட்டுல அடிமையா வேலைக்கு போன பெண் எங்க நாட்டுக்கு போனா இந்த நோய் சோமாயிரும் அப்படின்னு சொன்னது நிமித்தம் அவ்வளவு பெரிய குஷ்டரோகம் சோமாக அந்த பிள்ளை உதவியா இருந்தது. அதே மாதிரி நாமும் நமக்கு முடியும், நமக்கு சுகப்படுத்தக்கூடிய ஆண்டவர் இருக்கார், அவருடைய நாமத்தை சொல்லி அவர்கிட்ட ஜபிச்சு மற்றவங்களை சுகப்படுத்தக்கூடிய இந்த உப்புடைய சுபாவம் நமக்கு இருக்கணும். அதான் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொன்னார். இது ஒரு சுபாவம். அடுத்தது உப்போட சுபாவம் இன்னொன்னு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உப்பு வந்து ஆஹ் கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடியது. அது நமக்கு தெரியும். அந்த ஊறுகாயில உப்பு போடுறதுனாலதான் அது கெடாம இருக்கு. அப்புறம் அந்த கருவாடு மீனை வந்து உப்பு போட்டு தான் கருவாடு ஆக்குறாங்க, கெட்டு போகாம அது பாத்துக்கிடுது. அதே மாதிரி இந்த மாம்சத்துல எல்லாம் அதை உப்பு போட்டு காய வைப்பாங்க, கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. அப்ப இன்னும் இந்த எகிப்துல பிரமிடுகள், அதுல பிணங்களை உப்பு போட்டு வைப்பாங்க. இப்பவும் நமக்கு இப்பதான் இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு,
இறந்தவங்கள வைக்கிறது. அதுக்கு முன்னாடிலாம் இறந்துட்டாங்க மறுநாள் வரைக்கும் வைக்கணும்னா உப்பை கரைச்சி உயிர் போன உடனே வாயில ஊத்துவாங்க. அது நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப ஏன் அப்படின்னா அந்த உப்பு வந்து கெட்டு போகாமல் காக்கிறது. அதே மாதிரி இப்பவும் அந்த பாடிய குழியில இறக்கும்போது இறந்தவங்கள மூட்டை கணக்குல உப்பை தட்டுவாங்க. அப்ப அந்த உப்பு வந்து கெட்டு போகாம அந்த சரீரத்தை பாதுகாக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த உப்பை பயன்படுத்துறாங்க. அப்ப அது கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய சுபாவம் உப்புக்கு இருக்கு. அப்ப நாமும் மத்தவங்க பாவங்களால கெட்டு போகாம நரகத்துக்கு போயிராம அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர பேர சொல்லி சொல்லி ஆண்டவரே இவங்கள ரட்சிங்கன்னு தொடர்ந்து ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கும் போது அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா. நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலைன்னா தான் நமக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். அல்லது எத்தனையோ பேர் நாங்கெல்லாம் அந்த இந்து கிராமத்துல ஊழியம் செய்துட்டு இருக்கோம். அவங்க மாறுவாங்களா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க பேர சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க தானா சர்ச்சுக்கு வந்து அப்படி ஒரு 30, 40 பேர் அதாவது சுவிசேஷம் சொல்ல போனாலே கல்லெடுத்து எறிவாங்க அந்த ஊர்ல. யாரும் போக முடியாது. இன்னைக்கும் நாங்க யாரையும் ஊழியத்துக்கு கூப்பிடக்கூட முடியாது. நாங்க டீச்சரா இருந்தனால, எங்க அம்மா, அப்பா டீச்சர்ஸா இருந்தனால, ஆண்டவர் கிருபையினால எங்கள ஏத்துக்குறாங்க. வேற யாரும் இப்ப நாங்க ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது கூட, இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வேற யாரோ ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள அடிச்சு பைபிள் எல்லாம் கிழிச்சு தெரு வழியா வீசி விரட்டி விட்டாங்க அந்த ஊர் ஆட்கள். அப்படி ஒரு எதிர்ப்பு மிகுந்த அந்த ஊர்ல இவ்வளவு பேர் ஆராதனைக்கு வராங்க. அதுவும் முழுசா மாறி வராங்க அப்படின்னா, உண்மையிலேயே கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு கிரியை செய்றார். அப்ப நம்மளால முடியும். அவங்ககிட்ட பேசலாம் அல்லது அவங்களுக்காக ஜெபிக்கலாம். எப்படியோ திறப்புல நிக்கிறதுன்னா நரகத்துக்குள்ள போய் விழாதபடி திறப்புல நிக்கிறது தான் பாதுகாக்கிறது தான் திறப்புல நிக்கிறது. அப்ப இந்த ஜனங்கள் கெட்டு போகாம சுற்றி எவ்வளவோ பேர் ஆண்டவரை பத்தி அறியாம அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அவங்கள தடுத்து நிறுத்த வேண்டியது நம்ம பொறுப்பு. அது இந்த உப்போட சுபாவம். கெட்டு போகாமல் பாதுகாப்பது. அப்புறம் நம்முடைய ஜனங்கள் கெட்டு நரகத்துக்கு போய்விடாதபடி பாவத்துல, சாபத்துல, வியாதிகள்ல எப்படி விழுந்து கிடக்குறாங்க. அவங்கள நம்ம மீட்டு எடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அது உப்போட சுபாவம். கெட்டு போகாமல் பாதுகாக்கும்படியா கர்த்தர் நம்மை பூமிக்கு உப்பாய் வைத்திருக்கிறார். அந்த உப்புடைய சுபாவம் வந்து மற்றவங்க கெட்டு போகாமல் பாதுகாப்பது. அந்த சுபாவம் நமக்கு வேணும். அது மூலமா நம்ம வந்து பூமிக்கு உப்பா இருக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், உப்போட சுபாவம் அத நமக்கு தெரியும். தண்ணியில போட்டு கரைச்சோம்னா, அந்த உப்பு காணாம போயிருது. அந்த உப்ப அப்புறம் நம்ம தனியா எடுக்க முடியாது. உப்ப கையில வச்சிருக்கோம். தண்ணியில போட்டு கலக்குன பிறகு தண்ணி தனியா, உப்பு தனியா எடுக்கிறது கஷ்டம். எடுக்க முடியாது. அப்ப அத போலதான் நமக்கு வேதம் சொல்லுது. நாம் செய்யற தர்மங்கள நம்ம வலது கை செய்யறத இடது கைக்கு அறியாம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கும் நிறைய தாரை உதாதீங்க அப்படிலாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம செய்யற உதவிகள் மத்தவங்களுக்கு நம்ம பெருமைக்காக செய்யாதபடி நம்ம வந்து கர்த்தருக்குன்னு செய்யணும். அத மற்றவங்களுக்கு தெரியாம ஒரு கைக்கு செய்யறது ஒரு கைக்கு தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. அப்ப அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் பார்வையில அது இருக்கும். ஆனா மனுஷங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கணும். அது இந்த உப்பு கரைஞ்சு போய் அது கலந்திருக்கதே தெரியாம காட்டிது. குழம்புல போட்டாலும் சரி, உப்பு இருக்கதே நமக்கு தெரியாது. ஆனா சுவைய வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அதே மாரி நம்மளும் நம்ம செய்யறத பெருமை பாராட்டாம, தாரை ஊதிவியாம, உபாசனா இருக்கிறது கூட வெளிய சொல்ல வேண்டாம் ரொம்ப அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப நம்மளும் நம்ம பெருமை பாராட்டாதபடி வெளிய தெரியாம அமைதியா கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். இந்த உப்பை போல அப்படி வெளிய தெரியாம இருக்கணும் அப்படின்னு அஹ் அந்த வேதத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த குணம் உப்புக்கு இருக்கு. அப்ப இதுவும் ஒரு உப்போட சுபாவம். நாமளும் ரொம்ப வெளிப்படுத்தாம பெருமை பாராட்டாம அமைதியா கத்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். அது மூலமா நாம் பூமிக்கு உப்பா இருக்க முடியும். இன்னும் பார்த்தோம்னா இன்னொரு வசனம் கூட இருக்கு. கொலோசையர் 4வது அதிகாரம் 6வது வசனம். கொலோசையர் 4:6 பாருங்க, நான் வாசிக்கிறேன். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம்
எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. அதாவது நம்முடைய வார்த்தைகள் உப்பால் சாரம் ஏறினதா இருக்கணுமா. நம்முடைய வார்த்தைகளும் அதான் உங்கள் வசனம் அப்படின்னா நம்ம பேசுற வார்த்தைகளை குறிக்குது. அது எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. நம்முடைய வார்த்தைகள் ஒரு வசனம் உண்டு. ஆஹ் சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இன்பமாயிருக்கும் அப்படின்னு. அதாவது நம்ம சுத்த இதயத்தை விரும்பணும்னா நம்ம உதடுகளின் வார்த்தை இன்பமா இருக்கணும். அதே மாதிரி இதுல போட்டிருக்கு பாருங்க, உங்க வசனம் கிருபை பொருந்தினதா இருக்கணும். அது உப்பால் சாரம் ஏறினது அப்படின்னு அழகா சொல்லியிருக்கு. அப்ப நம்ம உப்போட சாரத்தை பத்தி தான் நம்ம இப்போ தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல ஒன்று நம்ம வார்த்தைகள். நம்ம வார்த்தைகள் கிருபை பொருந்தியதாய் அன்புள்ளதாய். அதாவது வாயை பத்தி சொல்லணும்னா நிறைய வசனங்கள் இருக்கு வேதத்துல. நமக்கு தெரியும், கோள் சொல்லாதிருப்பாயாக, புறங்குறாமல் இரு, பொய் சொல்லாம இரு. ஆஹ் நிறைய வசனங்கள் பேசுற வார்த்தை குறித்து எல்லாம் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்கணும். அப்புறம் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில வரக்கூடாது. இப்படி எவ்வளவோ சொல்லலாம் வசனங்கள் வாயை குறித்து. இதுலயும் நம்ம நல்ல வார்த்தைகளை பேசணும்னா அது உப்பால் சாரம் ஏறினது அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. அப்ப நம்ம வார்த்தைகள் இல்லையும் உப்பின் சாரம் இருக்கணும். நம்ம வார்த்தைகளாலையும் நாம் ஒரு உப்பாய் பூமிக்கு மாற்றப்படணும். நம்ம ரொம்ப கவனமா நம்ம வார்த்தைகள் இருக்கணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம நாவு ரொம்ப கவனமா பேசணும். நாவு மூலமாகவும் நம்ம உப்பாய் மாற முடியும். அந்த சாரமுள்ள உப்பாய் மாற முடியும். அதுவும் ஒரு சாரம் தான். அப்புறம் இன்னும் ஒரு தன்மை, உப்போட தன்மை என்ன அப்படின்னா, ஆஹ் லேவியராகமும் லேவியராகமும் 2வது அதிகாரம் 13வது வசனம். நீ இந்த லேவியராகமும் 2:13 சொல்லுது, நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. அழகா இந்த உடன்படிக்கை, இந்த இது பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது பலி உடன்படிக்கையை குறிக்கி, தேவனுடைய உடன்படிக்கை. அதுல நீ உப்பை வைத்து சாரமாக்கப்படணும். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படணும். அப்ப அந்த பலியிடுதல் அப்படின்றது ஆண்டவரோட நமக்கு இருக்கிற உடன்படிக்கை. இப்போ உள்ள அந்த காலத்துல பலியிட்டாங்க, இப்ப நம்ம உடன்படிக்கையில துதிக்கிறதையும் பலின்னு சொல்லலாம். அதை குறிக்குது. அந்த உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. அழகான வசனம் பாருங்க. அப்ப நாம் இன்னொரு இடத்துல ரோமர் 12:1 நாமே நம்மை என்ன உயிருள்ள ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம உப்பாய் மாற்றப்பட்டு இதுல என்ன போட்டிருக்கு, நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. அப்ப நம்மை நாமே போஜன பலியா படைக்கும் போது நாம் அந்த உப்பாக மாற்றப்படணும். அது பலியிடுவதும் அல்லது பலியோடு கலப்பதும் உப்பின் ஒரு சாராம்சம். அது ஒரு உடன்படிக்கையை காட்டுது. இன்னும் அதை குறித்து ஒரு வசனம் இருக்கு. மார்க்கு மார்க் 9வது அதிகாரத்துல மார்க் 9வது அதிகாரம் 49வது வசனம். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். அப்ப பலிகள் எல்லாம் உப்பினால் உப்பிடப்படுமா, அதே மாதிரி மனுஷனும் அந்த அக்கினியினால் உப்பிடப்படுவான். அப்ப அந்த நமக்கும் நம்ம கர்த்தருக்கென்று நம்ம ஒப்பு கொடுக்கறதுக்கும் அந்த உப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்ப என்னன்னா நம்ம முழுவதும் முழு மனதோட கர்த்தருக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கணும். அந்த ரோமர் 12:1 நான் வாசிச்சிடுறேன் பாருங்க. எது கர்த்தருக்கு பிரியமான பலி அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ பரிசுத்தம் உங்க சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அது நம்மையே பலியிடணும் அப்படின்னு. அப்ப நாம் உப்பாக மாற்றப்படணும். அந்த பலி நம்ம பலியிடுவது ஒரு உப்பினுடைய ஒரு தன்மை. அதான் உப்பு இருக்கு, உப்போட தான் பலியிடணும் அப்படின்னு பார்த்தோம் 2 3 வசனங்கள். அப்ப அந்த பலியிடுவது உப்பின் தன்மை. நம்மை நாமே பலியாக பரிசுத்த ஜீவ பலியாக கத்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். கத்தர் அதான் விரும்புறாரு. நம்ம சுயத்தின்படி வாழாம கத்தருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமா வாழணும் அப்படின்னு விரும்புறாரு. அப்ப நம்மை நாமே ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும்னு விரும்புறாரு. அப்ப பாருங்க, உப்பின் தன்மைகளை இன்னைக்கு பார்த்தோம். உப்பு எதனாலலாம் சாரமாக்கப்படுது, சாரமாக்கப்படலைன்னா அது பாதையில கொட்டப்படுதுன்னு பார்த்தோம். இப்ப சாரமாக்கப்படுதுன்னா அது சுவை. சின்ன அளவு நம்ம உப்பு சேர்த்தாலும் அது எல்லாத்துக்கும் சுவையை அளிக்குது. அது போல நம்ம சின்ன கூட்டமா இருந்தாலும் பெருங்கூட்டத்தை நம்ம கத்திருக்கென்று நம்முடைய பிரயோஜனமான சுவை நிமித்தம் நம்ம ஆதாயப்படுத்தணும். அடுத்தது அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குன்னு பார்த்தோம். உப்புக்கு உப்பை தான் பயன்படுத்த முடியும். சீனிக்கோ மின்சாரத்துக்கு பதிலா வேற பொருட்களை பயன்படுத்த மாதிரி பயன்படுத்த முடியாது. அதே போல நம்ம கிறிஸ்துவ போல தனித்தன்மை உள்ளவர்களா இருக்கணும். உப்பு சுத்தப்படுத்தக்கூடியது. அதே போல நாமும் மற்றவர்களை நம்முடைய அன்பால சுத்தப்படுத்தணும். அடுத்து உப்பு குணப்படுத்தக்கூடியது. அதே போல நாமும் மற்றவருடைய காயம் கட்டி மற்றவர்களை குணப்படுத்துறவர்களா இருக்கணும். அடுத்து உப்பு கரைந்தா காணாம போயிருது. அதே போல நாம் பெருமை பாராட்டாம எதை குறித்தும் நம்ம செய்யற செய்கை மற்றவர்களுக்கு தெரியாத அளவுக்கு பொறுமையா அதை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இந்த வார்த்தைகள், நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலம் அது உப்பா இருக்கணும். அடுத்து பலி, நம்மை நாமே பலியிடணும். இந்த உப்பை போல பலியில எப்படி உப்பு இருந்துச்சோ அதே போல. அதான் நமக்கு அதான் கர்த்தர் சொல்ற, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். இந்த குணாதிசயங்கள்லாம் உப்புக்கு இருக்கு. அதே போல நாமும் இந்த குணங்களை வெளிப்படுத்தி உப்பாய் மாறுவோம். அதற்கென்று நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க.